வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை நோடியில் மொத்தமாக 4 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல வந்து திருமாவளவன் அவர்கள் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு ஒன்று பேசியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ப்ளே பண்ணிவிட்டு அண்ணாமலை அவர்கள் அது கண்டன பதிவு ஒன்று பண்ணியிருக்காரு. அது வந்து முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, தூய்மை பணியாளர்களுக்கு வந்து திரும்ப ஒரு பிரச்சனை. அவங்க உணவில் வந்து ஒரு முறைகேடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கிறாங்க, ஒரு ஆதங்கமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த வீடியோவையும் ப்ளே பண்ணிவிட்டு அண்ணாமலை அவர்கள் அதுக்கு ஒரு பதிவு பண்ணாங்க. இது வந்து 2வது அப்டேட்டு. 3வது, ஒரு செய்தியாளர் மேலே ஒரு தாக்குதல், கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டனம் தெரிவித்து அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. இது 3வது அப்டேட்டு. 4வது, பாரிவேந்தர் அவர்களுடைய எஸ்ஆர்எம் நிறுவனத்தில் ஒரு முப்பெரும் விழா ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அந்த முப்பெரும் விழாவில் அண்ணாமலை அவர்கள் சீஃப் கெஸ்ட்டாக அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 35 நிமிஷம் ஸ்பீச், ஒரு 3500 4000 ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசியிருக்காங்க. ஏகப்பட்ட வரலாறு, ஏகப்பட்ட முக்கியமான விஷயங்களை வந்து அதில் பகிர்ந்துருக்கிறாங்க. அது என்னென்னு அந்த ஸ்பீச்சோட ஹைலைட்ஸ் பார்க்குறோம். இந்த நாள் தான் இன்னையோட அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் நடந்திருக்குது. பாரிவேந்தர் அவர்கள் எஸ்ஆர்எம்மில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக பிரதம மந்திரி ஆவாங்க, நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், மோடிஜி பிரைம் மினிஸ்டருக்கு முன்னாடி இங்கே வச்சு தான் நான் வந்து மோடிஜி பிரைம் மினிஸ்டர் ஆவார்னு சொல்லி சொன்னேன். ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து 2 ஸ்டேட் கவர்னர் ஆகும் நான் சொன்னேன், இந்த அடுத்து நீங்கள் ஒரு பெரிய பதவி போவீங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த மாதிரி ராசியான ஒரு நல்ல மேடையில் சொல்கிறேன், கண்டிப்பாக நம்ம நாட்டுக்கு தமிழர் ஒருவர், அதாவது அண்ணாமலை அவர்கள் பிரதமர் ஆவார். இது யாராலையும் தடுக்க முடியாது. இது அண்ணாமலை அவர்களே வேண்டான்னு நினச்சா கூட, அவரே தடுக்கணும்னு நினச்சா கூட அவரால் தடுக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பிரதமர் ஆயிடுவார்னு சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய என்டாஸ்மெண்ட். பர்டிகுலர்லி அவரோட ஒரு 50 வயசு சின்ன பையன். இப்போ பாரிவேந்தர் அவர்களுக்கு 90 வயசு, அண்ணாமலை 40 வயசு, 50 வயசு சின்ன பையன். அரசியல் இது வரைக்கும் எதுலேயுமே வந்து ஒரு விக்ட்ரி நம்ம பார்க்கல, எலக்டோரல் விக்ட்ரி நம்ம பார்க்கல. இருந்தாலும் இப்போ பொசிஷன்லேயும் இல்லை பாருங்களேன், எலக்டோரல் விக்ட்ரி இல்லை, பொசிஷனில் இல்லை. இவரோட 50 இயர்ஸ் சின்னவர். இருந்தாலும் அவர் வந்து இவ்வளோ பேர் என்டாஸ்மெண்ட் பண்ணுறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம பார்க்குறது நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்மளுக்கு என்ன தெரியுதோ அது நிறைய பேருக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த வீடியோ பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இன்னையோட எபிசோடுக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவன் பிரதமராக ஆக வேண்டும் என்று பேசுகிறார்கள், கனவு காண்கிறார்கள், நடந்தபாடில்லை. ஆனால் நான் சொல்லி இருக்கிறேன் பலமுறை, அதை அவர் நம்புகிறாரோ இல்லையோ, பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லியிருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர்ஸ் மெட்டீரியல். தடைகள் வரலாம், நாட்கள் கடக்கலாம், எதிர்பாராத பிரச்சனைகள் வரலாம். என்றாலும் கூட அவர் நாளை பிரதமராக ஆவதை அவராலேயே தடுக்க முடியாது. முதல்ல நான் அந்த எஸ்ஆர்எம் ஸ்பீச்சோட ஹைலைட்ஸ் பற்றி ஆரம்பிச்சிடுறேன். ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம், 31 ஜனவரி பார்த்துட்ருக்கோம். இதே 31 ஜனவரி தான் வந்தே மாதரம் பாடல் வந்து இயற்றப்பட்ட நாள். ஸோ அதோட 150வது வருஷத்தை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம் எல்லாருமே. அப்படி அதோடைய ஒரு சிறப்பு விழாவாக எஸ்ஆர்எம் நிறுவனத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு 3000 இளைஞர்களுக்கு மேலே, 3000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே வந்தே மாதரம்ங்கிற இங்கிலீஷ் லெட்டர்ஸ் வடிவிலேயே நிற்க வச்சு வந்தே மாதரம் பாடல், முழு பாடல் பாடியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து என்னென்னா, வேர்ல்டு ரெக்கார்டுன்னு சொல்லி வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் யூனியன் ஒரு அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அங்கீகாரம் பண்ணி அதை வந்து இது கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து முதல் நிகழ்வு. அதை பற்றி சொல்லிவிட்டு வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சுட்டு ரொம்ப சூப்பர் அப்படிலாம் சொல்லிவிட்டு 3 நிகழ்ச்சி. ஒன்று வந்து சொன்ன மாதிரி வந்தே மாதரத்தோட 150வது நிகழ்ச்சி, அது வந்து ஒன்று. 2வது, சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்த மாதம் இந்த மாதம், அந்த வருஷம் அதையும் வந்து கொண்டாடுறாங்க. பரக்கிரம திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்லேருந்தே அதை செலிப்ரேட் பண்ணுறோம். அது வந்து 2வது நிகழ்ச்சி. அவருக்கும் வந்து கௌரவப்படுத்துறது அதெல்லாம் பண்ணிவிட்டு 3வது, எஸ்ஆர்எம் நிறுவனத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை எஸ்ஆர்எம் நிறுவனம் அந்த பாரிவேந்தர் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 5 அறக்கட்டளைகள் ஆரம்பிக்கிறாங்க. யார் பேரில் எல்லாம்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவர், இளங்கோவடிகள், வள்ளலார், பாரதியார், கம்பர், இந்த 5 பேர் பேரில் 10 லட்ச ரூபா அவர் வந்து டொனேஷன் பண்ணி அந்த 5 ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து ஒரு நிகழ்வுன்னு சொல்லிட்டு இந்த 3 விழாவில் வந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த விழாவை பற்றியில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இளைஞர்கள் மத்தியில் சொல்கிறாரு, உங்கள் நிறுவனம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா அவர் தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, நாட்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஸ்போர்ட்ஸுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன்னா எஸ்ஆர்எம் நிறுவனத்தில் அவ்வளோ பேர் அவ்வளோ ஸ்போர்ட்ஸில் வந்து சாதிக்கிறாங்க, அவ்வளோ ரொம்ப முக்கியம் அப்படிலாம் சொல்கிறாரு. அப்புறம் இந்த மேடையும் ரொம்ப ஸ்பெஷலு. இப்போ தான் 2-3 பேர் போன வருஷம், அதுக்கு முன்னாடி வருஷம் இங்கே அவார்டு வாங்கினவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பத்மஸ்ரீ, பத்மவிபூஷன் வரைக்கும் வந்து கிடச்சிருக்குது, பத்மபூஷன் வரைக்கும் கிடச்சிருக்குது. அதனால் இவர் வந்து அவ்வளோ தவம் பண்ணி நல்லபடியாக நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ ஐயா வந்து நம்ம மத்தியில் இருக்கிறதுலையே பாரிவேந்தர் ஐயா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருப்பாங்க. அவர் வந்து 1937 பிறந்தவர், கிட்டத்தட்ட இப்போ 90 வயசு. இருந்தாலும் அவ்வளோ ஆக்டிவாக டிஏஜிங் மாதிரி ஆகிட்டு இருக்காரு, அவ்வளோ ஆக்டிவாக எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் நம்ம எல்லோரும் வந்து பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். அவருக்கு நம்ம வந்து என்ன சிறப்பு திருப்பி தர முடியும்னு சொன்னால், இந்த விஷயங்கள்லாம் நம்ம நல்லா பண்ணும்போது அவருக்கு நம்ம நன்றி கடன் தெரிவித்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்பீச் ஆரம்பிக்கிறார். நான் வந்து இன்றைக்கி உங்ககிட்ட 2 வரலாற்று சம்பவத்தை பற்றி ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். முதல்ல வந்து 1893 மகாத்மா காந்திஜியோட சம்பவம் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இந்த 1893 அப்படின்னு படித்த உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகிறது வந்து
நம்ம இப்போ 1889 இருக்கோம். எங்கள் விவேகானந்தரோட லெட்டர்ஸில் 1888 ஆரம்பிச்சு இப்போ 2வது வருஷத்துக்கு வந்துட்டோம். சுவாமிஜி கல்கட்டாவில் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் குடும்பத்தோடு என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நான் அப்படியே அந்த காலகட்டத்தோடு தான் மூவ் ஆகிட்டுருக்கேன். அப்போ இன்னொரு 4 வருஷத்தில் சுவாமிஜி 1893 என்ன பண்ணுவார்ன்றது வரும். எனக்கு உடனே இப்போ அதோட தான் ரிலேட் ஆச்சு. நான் உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்களும் வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டீங்க. ஸோ பாசிட்டிவ் புக்ஸ் அப்படிங்கிற சேனலில் நம்ம விவேகானந்தருக்கு எழுதின லெட்டர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். அதை மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ 1893 சுவாமிஜி, அதாவது காந்திஜி வந்து ஒரு ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க சவுத் ஆஃப்ரிக்காவில். அங்கே இருக்க ரொம்ப குளிரான ஒரு இடம் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஊட்டி மரியம்மா. அந்த இடத்துல காந்திஜி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு டிடிஆர் டிக்கெட் செக்கர் வந்துட்டு, இங்கெல்லாம் வெள்ளைக்காரங்க தான் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் போகணும், நீங்கள் எப்படி ஃபஸ்ட் கிளாஸில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. இவரும் சொல்லியிருக்காரு, நான் வந்து லண்டனில் வக்கீல் படித்தவன், இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன், எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறாரு. ஆனால் அவங்க ஒத்துக்காமல் அடுத்த ஸ்டேஷனில் என்ன பண்ணிட்டாங்களாமா, குளிரில் அவர் பெட்டி எல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டாங்க. அப்போ அது வந்து காந்திஜியோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. நம்ம என்ன பண்ணணும் இப்போது, இதுக்கு எதிர்த்து போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அந்த சம்பவத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ன் அரவுண்ட் ஆகி அப்போலேருந்து அவர் வந்து மகாத்மா காந்தியாக மாறினார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறார். இன்னொரு சம்பவம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, அதாவது நம்ம வந்தே மாதரத்தை எழுதினவங்க, அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் 1873 டெப்புட்டி கலெக்டராக வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போது என்ன நடந்திருக்கு கேட்டிங்கன்னா, டெப்புட்டி கலெக்டருங்கிறனால அவரை வந்து பல்லாக்கெலாம் தூக்கிட்டு போவாங்களாம். அப்படி பல்லாக்கில் தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த மக்கள், அவரை தூக்கிட்டு போன மக்கள் வந்து அந்த இடத்துல ஒரு கிரிக்கெட் கிரவுண்டு வந்து இருக்குது, வெள்ளைக்காரங்க விளையாடுற கிரிக்கெட் கிரவுண்டு. அப்போ நம்ம எதுக்கு கிரவுண்டை சுற்றி போய்கிட்டு, அது ரொம்ப சுற்றி தூக்கிட்டு நடக்கணும்ல, அப்போ கொஞ்சம் இப்படி கிராஸ் பண்ணிக்கலாம், அங்கேயும் அங்கே ஆளுங்க விளையாடாமல் இருக்கிறாங்க, அப்போ விளையாடாத இடத்துல நம்ம வந்து கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாக்க கிரவுண்டுக்கு நடுவில் தூக்கி நடந்துருக்கிறாங்க. அப்போ அங்கே இருந்த கர்னல் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், பயங்கரமாக கோவம் வந்து, யார் இது, உள்ளே யார் இருக்கா, முதல்ல எல்லோரும் இறங்குங்க, நீங்கள் எப்படி நாங்கள் விளையாடுற கிரவுண்டுக்குள்ளே நீங்கள் எப்படி கால் வச்சு வைக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டு உள்ளே இருக்கிறவங்களை இறக்கி விட்டு, அதாவது பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை இறக்கி விட்டு அவரை அடித்து உதச்சி அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. நம்ம டெப்புட்டி கலெக்டர்னு நம்ம சொல்கிறோம், அந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு அநீதி இழைக்கப்படுதுன்னு ஒரு பயங்கர கோவம் வருது. அவர் அப்போ கவர்மெண்ட்டில் தான் வேலை பார்க்குறாரு. ஸோ அது கவர்மெண்ட் மேலே ஒரு நம்பிக்கை மரியாதை இருக்குது இல்லையா, ஒரு கோர்ட்டில் கேஸ் போடுறாரு இவங்க மேலே, அந்த கர்னல் மேலே. அப்போது அவங்க வந்து அந்த கேஸ் திரும்ப தள்ளி போது ஒரு வருஷம் கழித்து 1874 அடுத்த வருஷம் அந்த கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வருது. என்ன தீர்ப்பு வருதுன்னு சொன்னால், சரி உங்களை அசிங்கப்படுத்தினா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் நீங்கள் வந்து விட்டுருவீங்களா, இந்த கேஸை க்ளோஸ் பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. இவர் ஒத்துக்கிறார். சரி மன்னிப்பு கேட்டால் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த கர்னல் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் இருக்குது. என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோர்ட் ஆர்கியூ பண்ணும்போது அந்த இடத்துல அந்த கிரவுண்டில் நின்றுட்டு இருந்த பல முக்கிய நிறுவன ஆளுங்கள்லாம் இருந்திருக்காங்க, அதாவது ஜட்ஜ் இருந்திருக்காங்க, இன்னும் பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லலையாமா, இவர் அடித்தார் அசிங்கப்படுத்தினார்ன்றதை சொல்லலை போல். நான் இருந்தேன், ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஆச்சரியம். ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் வந்து அப்படின்னா, நான் டெப்யூட்டி கலெக்டராக இருந்துமே வந்து இவங்க என்ன பண்ணலன்னு சொன்னால், அதெல்லாம் வந்து பார்க்கலையே, அவங்களுக்கு அந்த வெள்ளைக்காரங்கிற ஒரு இதுதானே ஜாஸ்தியாக இருக்குதுங்கிறது அப்போயே அவருக்கு ஒரு தாக்கம் இருந்திருக்கு. இருந்தாலும் மன்னிப்பு கேட்டால் விட்டுருவியான்னு கேட்டேன். மன்னிப்பு கேட்டால் விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டுக்காருன்னு சொன்னால், நீங்கள் எங்கள் அரசாங்கத்தில் உள்ள ஒரு உயர் பதவியில் இருக்கிறீங்கன்றது தெரியாமல் நான் அசிங்கப்படுத்திட்டேன், அதனால் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. அது வந்து அவருக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னால், ஒரு ஆழமான புரிதல் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது என்னென்னு சொன்னால், அப்போ கூட அவருக்கு அவருடைய அரசாங்கத்தில் உள்ள பதவிக்கு தான் மரியாதையை ஒழிய, மனிதனா நம்மளுக்கு மரியாதை இல்லை, இந்தியனா நம்மளுக்கு அவ்வளோ மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சம்பவம் அவருக்கு வந்து ஆழ மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இது என்னென்னா, அவங்க சுயநலத்தினால அவங்களுக்கு பாதிக்கப்பட்டதுன்னு கிடையாது. என்னோடய புரிதல் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னால், ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளுக்கு மைண்ட் ஓப்பன் ஆகும், நம்ம வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி அவங்க வந்து தன்னை உணர்ந்த ஒரு சமயங்கள் இந்த 2 சமயங்களுமே. அப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பங்கிம் சந்திர சாட்டர்ஜி துர்கை அம்மன் அப்படின்னு ஒரு 2-3 அம்மா கிட்டலாம் வேண்டுறாங்க. வேண்டிட்டு தான் வந்து நம்ம ஒரே ஒரு வார்த்தை இருக்கணும், நம்ம நாடை ஃபுல்லாக ஒன்றிணைக்கக்கூடிய வார்த்தை இருக்கணும், நம்ம நாடு வந்து தனித்தனியான ஒரு சிந்தனை அங்கங்கே வளர்ந்துட்டுருக்கு, ஸோ நாடை ஃபுல்லாக கட்டி இழுக்கிற மாதிரி வார்த்தை வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை பண்ணும்போது வந்தே மாதரம்ங்கிற ஒரு வார்த்தை கிடைச்சிது. 1874 ஜனவரி 31 இதே நாள் வந்தே மாதரம் பாட்டு இயற்றப்படுது. அதுக்கப்புறமா ஒரு 30 வருஷம் 33 வருஷத்துக்கு அப்புறமா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் 1907 தமிழில் அதை மொழிபெயர்க்கிறாங்க. மொழிபெயர்த்து அதுக்கப்புறமா அவர் நடத்தின பத்திரிகை விஜயாங்கிற பத்திரிகை எல்லாத்துலேயுமே மேலே வந்தே மாதரம்னு இருக்கும். காந்திஜி எழுதின லெட்டர்ஸில் வந்தே மாதரம் வந்துடும். இந்த மாதிரி நாடு ஃபுல்லாக எல்லாருமே வந்தே மாதரத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோசனை பண்ணி பாருங்கள், அவர் 1874 எழுதினது நம்ம 150 வருஷத்துக்கு அப்புறமா இங்கே எஸ்ஆர்எம் காலேஜில் இளைஞர்கள்லாம் சேர்ந்து பாடுறோம். அப்போ எந்தளவுக்கு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. அப்போது வந்தே மாதரம் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால்,
ஒரு நேரு வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா வந்தே மாதர பாட்டில் நேஷனல் சாங்காக எடுக்கிறதுக்கு அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. இது ஒரு முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ்லாம் வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பேரா மட்டும் எடுத்துக்கோன்னு சொல்லி வந்தே மாதரத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ரிஜ்டு வெர்ஷனாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம 150 வருஷத்துடைய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், முழு பாடல் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ரூவல் பண்ணி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறோம். அப்போ இப்போ எல்லாருமே நான் இளைஞர்களுக்கு என்ன அறிவுரை கொடுத்துக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் மொத்த வந்தே பாரதம் பாட்டை கேளுங்க. எனக்கு எதை வந்து அவங்க கட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் தமிழாக்கத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களே சொல்கிறாரு. பாரதியார் அவர்களுடைய தமிழாக்கத்தை நான் என்ன பண்ணிடுறேன்னா, அவங்க சொன்னதையே நான் என்ன பண்ணுறேன், ப்ளே பண்ணுறேன். வந்தே மாதரம் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியும். தாயே உன்னை வணங்குகின்றேன். டியர் மதர், ஐ பவ் டவுன் பிஃபோர் யூ. சுஜலாம் சுபலாம் மலையன சீத்தலாம். நன்னீர் கொண்டவளே, நற்கனிகள் தருபவளே, தென்றலால் குளிர்ச்சி தருபவளே. சஷ்ய சாமலம் மாத்தரம், செழித்த பயிர்களால் கருமை நிறம் கொண்டவளே என் தாயே. we are trying to describe our பாரத் மாதா. சுப்ரஜ் ஜோஷனா புலையத்த காமனி, வெண்ணிலவு வெளியில் மகிழ்ந்திருக்கும் இரவுகள் கொண்டவளே, மலர்ந்து குலுங்கும் மரங்கள் நிறைந்த நிலமுடையவளே, இனிய புன்னகையும் இனிமையான பேச்சும் கொண்டவளே, இன்பம் அளிப்பவளே, வரங்கள் தருபவளே என் தாயே. பிரச்சனை எங்க வருதுங்க? the disputed part which Pandit Nehruji felt we should not sing as Bharatiya, the disputed part. கோட்டி கோட்டி காந்த கலகல நின்னத கராலே, பல கோடி குரல்களின் இடி முழக்கமும் பல கோடி கைகளில் ஏந்திய கூர்மையான வாள்களும் இருக்க, தாயே உன்னை வலிமையற்றவள் என்று எவர் சொல்வார்? அளப்பெரிய ஆற்றல் கொண்டவளே, எங்களை மீட்டவளே, பகைவர் படையை அழிப்பவளே என் தாயே. இந்த ஸ்டான்ஸ் அன்னைக்கு நம்ம ஒமிட் பண்ணியிருக்கோம். அதே போல் அடுத்து 4th பார்ட், துமி விதியா துமி தர்மா துமி ஹிருதி துமி மர்மா, நீயே அறிவு நீயே அறம் நீயே இதயம் நீயே அதன் ரகசியம், உடலுக்குள் இருக்கும் உயிர் மூச்சும் நீயே, தோள்களில் இருக்கும் வலிமையும் நீயே, இதயத்தில் இருக்கும் பக்தியும் நீயே, ஒவ்வொரு கோவில்களிலும் நாங்கள் நிறுவும் சிலையும் நீயே. இதையும் நாம் ஒமிட் பண்ணியிருக்கோம். 5th பார்ட், துவம் ஹை துர்கா தேஷ் பிரகாரணா தாரிணி, 10 ஆயுதங்களை ஏந்திய துர்க்கையும் நீயே, தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் திருமகளும் நீயே, அறிவை அள்ளித்தரும் கலைமகளும் நீயே, உன்னை வணங்குகிறேன். மாசற்றவளே, நிகரற்றவளே, செல்வத்தின் தேவியே, உன்னை வணங்குகிறேன். நன்னீரும் நற்கனிகளும் கொண்ட என் தாயே. 6th பார்ட் ஒமிட் பண்ணியிருக்கிறோம். ஷாமலம் சரளம் சுஷ்மிதம் புஷிதாம், கருமை நிறத்தவளே, தூய்மையானவளே, புன்னகை பூப்பவளே, பூமியை தாங்குபவளே, எங்களை காப்பவளே, தாயே உன்னை வணங்குகிறேன். அதனால் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா அண்ணாமலை அவர்கள், ஹிஸ்ட்ரியை நல்லா படிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஃபியூச்சரை நம்மளை நல்லா நடத்த முடியும். ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட்செல்ஃப் அப்படிங்கிற வாக்கியம் இருக்குது, அது நிஜம். அப்போ என்ன நடந்துச்சு, எதனால் இப்படிலாம் இருந்தோம், என்ன பிரச்சனை எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இளைஞர்கள் ஹிஸ்ட்ரியை நல்லா ஆழமாக படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து முதல் 30 விழாவோட முதல் விழா. ரெண்டாவது வந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட பிறந்த நாள். அப்போது நேதாஜி பற்றி சொல்லும்போது, நேதாஜி வந்து 1897 காலேஜ் படிக்கிறார். அப்போது 2வது வருஷம் படிச்சுட்டு இருக்கும் போதே அவர் வந்து சுதந்திர போராட்ட வேலையில் ஈடுபடுறாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, படிப்பை விட்டு நிறுத்திடுறாங்க, காலேஜில் வந்து நிறுத்திடுறாங்க. உங்களை மாதிரி ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் 2nd இயர் படிக்கும்போது அவர் வந்து காலேஜில் வந்து நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அடுத்தடுத்த முறைகளில் அவர் படித்து முன்னேறாரு. அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, சிவில் சர்வீஸ் எக்ஸாம்லாம் லண்டனில் தான் போய் படிக்கணும். அப்போ என்ன நினச்சாங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க என்ன கப்பல் பிடிச்சி கடல் தாண்டி வந்து அங்கே என்ன சிவில் சர்வீஸ் படித்து அங்கே கலெக்டராக ஆக போகிறாங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் நேதாஜி பண்ணார். நேதாஜி அங்கே போய் சிவில் எக்ஸாம் பாஸ் பண்ணி அவர் வந்து வேலை பார்த்தாரு சிவில் சர்வெண்ட்டாக. அப்புறம் வந்து அவருக்கு தெரிஞ்சது இதனால் நம்ம நாட்டுக்கு சேவ் பண்ண முடியாது தெரிஞ்சு அதை வேலையை விட்டுட்டு முழு நேரம் அரசியலில் வந்தார். ஆல் இண்டியா காங்கிரஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் வந்து நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரியாக வேலை பார்த்தாரு. கல்கட்டாவோட மேயராக இருந்தார். அப்புறம் 1938-39 ஆல் இண்டியா நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட்டாகவே 2 வருஷம் இருந்தார். அப்புறம் உள்ளுக்குள்ளே அவர் காங்கிரஸில் உள்ள பிரச்சனையினால் அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தார். அதுக்கப்புறமா தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்தார், ஃபார்வர்ட் பிளாக்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்தார். அப்புறம் அவர் வந்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து தப்பிச்சு ஜெர்மன் போனார். அங்கே போய் என்ன பண்ணாருன்னு சொன்னால், இந்தியன் நேஷனல் ஆர்மியே வந்து அவர் கட்டமைச்சார், மற்ற நாடுகளோட ஆர்மியோட சப்போர்ட்டோடு சேர்ந்து. அதுக்கப்புறமா நீங்கள் என்னடா எனக்கு சுதந்திரம் கொடுக்குறது, நானே வந்து சுதந்திரத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி வெளியிலேருந்து அவர் சுதந்திரம் அறிவித்தார். இந்த மாதிரியான பல பராக்கிரம விஷயங்களை அவர் பண்ணியிருந்தார். ஆனால் நம்ம வந்து ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் படிக்கணும், நம்ம வந்து ஹிஸ்ட்ரியை நல்லா ஆழமாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுரை கொடுக்குறாரு. 3வது பார்வேந்தர் அவர்களே அவ்வளோ சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட இப்போ 5 ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியுமே ஃபெட்னாங்கிற அமைப்பு ஒரு 15 லட்சம் கொடுத்தாங்க. JNUவில் வந்து தமிழ் வளர்க்குறதுக்கு 15 லட்சம் கொடுத்துருந்தாங்க. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு தமிழ் சேர் அமைக்கிறதுக்கு 16 லட்சம் கொடுத்துருந்தாங்க. இப்படி ஒரு கண்டினியூஸாக எப்போல்லாம் முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணிகிட்டே இருக்காரு. கடந்த கொஞ்சம் வருஷங்களில் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மேலே அவரோட சொந்த காசை போட்டு தமிழ் வளர்ச்சிக்கும் மக்கள் சேவைக்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய இது தாண்டி
அப்போது 90 வயசில் இருக்கிறவர் வந்து அவ்வளோ வேலை பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாத்துக்கும் அவர் மோட்டிவேஷனலாக அவர் இருக்கிறாரு, அவர் இன்ஸ்பிரேஷனாக இருக்கார், நம்ம வந்து அதை பார்த்து கற்றுப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த ஸ்பீச்சை முடிச்சுக்கிறாரு. எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப நாளாக இருந்துட்டு இருந்த ஒரு சிந்தனை தான் அது. இந்த ஸ்பீச் நான் கேட்டப்பறம் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாயிடுச்சு அந்த சிந்தனை. என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ஹிஸ்ட்ரி மேலே ஒரு பெரிய ஒரு உடன்பாடு இருந்ததில்லை. என்னோட அம்மா வந்து ஹிஸ்ட்ரியில் போஸ்ட் கிராஜுவேட். ஆனால் எனக்கு என்ன இருக்குன்னு சொன்னால், இறந்து புதஞ்சு போன விஷயத்தை போய் என்ன படிச்சுக்கிட்டு இனிமேல் நம்ம மாடனா என்ன டெக்னாலஜியில் என்ன வரப்போகுது, ஃபியூச்சரில் என்ன ஆக போகுது, அப்படி படிக்கிறதுல பிரயோஜனங்கிறது எனக்கு ரொம்ப ஆழமான ஒரு தாட் சின்ன வயசுலேருந்து. ஆனால் அம்மா சொல்லுவாங்க, இல்லை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்புறம் சங்கத்துலேயும் நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட வரலாறு, நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றி, நம்ம நாடு எவ்வளோ நல்லா இருந்ததுங்கிறத பற்றி பார்த்துட்டே இருப்போம். குருமூர்த்திஜியும் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், நம்மளுடைய எக்கனாமி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, ஜிடிபியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேசுவார் அவர். இப்போ கூட ரீசெண்டாக அண்ணாமலை அவர்களுமே இந்த மாதிரி நம்ம 35% ஆஃப் ஜிடிபியில் இருந்தோம்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்புறம் பெங்களூர் ஐஏஎம் ப்ரொஃபஸர் வைத்தியநாதன் சார் அவருமே வந்து என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அவர் குருமூர்த்திஜி சேர்ந்து தான் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்தில் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து இது இருந்தது, நம்ம ஒரு ஸ்டேட்லேயும் எங்கெங்கெல்லாம் நல்லபடியாக எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்குதுங்கிறலாம் ஆராய்ச்சிலாம் பண்ணியிருந்தாங்க. அதை நான் ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டு இருந்தேன். அப்படி தான் இருந்தது ஒழிய, இப்போ தான் தெரியுது என்ன தெரியுதுன்னு சொன்னால், ஹிஸ்ட்ரி வந்து எப்படின்னா காரில் இருக்கிற அந்த ரியர் வியூ மிரர் மாதிரி இருக்குது. பின்னாடி யார் வராங்கன்னு நம்ம கார் மிரர் பார்க்காம எப்படி வண்டி ஓட்டவே முடியாதோ, அதே போல் ஹிஸ்ட்ரி தெரியாமல் நம்மளால் வந்து எந்த முடிவுமே சரியாக எடுக்க முடியாதுங்கிறது இப்போ நான் உணர்றேன். இன்னொரு ரீசெண்ட் எக்ஸாம்பிள், எனக்கு ஹிஸ்ட்ரி மேலே உள்ள பயங்கர அபிப்பிராயம் இல்லை ஒரு மரியாதை வர்றதுக்கு காரணம் வந்து இந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ரவீந்திரன் துரைசாமின்னு இருக்கார். அவரால் வந்து ஹிஸ்ட்ரியை பற்றி பேசாமல் ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து பேச முடியாது. நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அவர் பேச்சை கேட்டோன்னு சொன்னால் அதில் ஒரு 2-3 ஹிஸ்ட்ரி சொல்லிடுவார். அங்கே அப்படி நடந்தது, காமராஜர் இப்படி பண்ணார், ராஜாஜி இப்படி பண்ணார், எம்ஜிஆர் இப்படி பண்ணாருன்னு சொல்லிகிட்டே இருப்பார். அப்போது அதெல்லாம் வந்து எனக்கு என்னென்னா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இப்போ இவர் சொல்லும் போதுமே பாருங்களேன், என்ன பிரச்சனைன்னு சொன்னால், என்ன நடந்ததுங்கிறது தெரியாமல் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய பாதிப்பு. இப்போ ஏன் வந்து வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்குறோம், நம்மளோட பெரியவங்களுக்கு ஏன் மரியாதை கொடுக்குறோம், நம்மளோட அதிகமான வரலாறு தெரிஞ்சிருக்குது. அப்போ வரலாறு அவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு உணர்றேன். அதுவும் பர்டிகுலர்லி இப்போது விவேகானந்தர் லெட்டர் படிக்கும்போது அவ்வளோ ஆழமாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் நிறையா நான் அதை படிக்கணும்னு நினைக்கிறேன், படித்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன். பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்து படிக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் என்ன படிக்கிறோம் அதெல்லாமே ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கோ அதை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த 3 அப்டேட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல வந்து தூய்மை பணியாளர்களுக்கு நடந்த பிரச்சனை, அதை பற்றி சொல்கிறேன். தரமே கிடையாது. இதை எங்க வைத்தால வாயால தான் போடுது. தமிழகம் முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்கள் ஊதிய உயர்வு கேட்டு கோரிக்கை வைத்த போது கூடுதல் ஊதியம் வழங்காமல் அவர்களுக்கு உணவு வழங்குகிறோம் என்ற பெயரில் விளம்பர நாடகம் நடத்தினார் முதலமைச்சர். மேலும் ஊதிய உயர்வு கேட்ட தூய்மை பணியாளர்களை அவமானப்படுத்தும் விதமாக கோயம்புத்தூரில் குப்பை எள்ளும் வாகனத்தில் அவர்களுக்கான உணவு கொண்டு செல்லப்பட்டது. இந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரமற்றதாக இருக்கிறது என்றும், திமுக அரசு வழங்கும் இந்த உணவை உண்ட தூய்மை பணியாளர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் திருநெல்வேலி தூய்மை பணியாளர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி இந்த தரமற்ற உணவை கூட அவர்கள் வெகுநேரம் காத்திருக்க வைத்தே வழங்குகிறது திமுக அரசு. முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களது ஆழ்மனதில் அவர் கடையேழு வள்ளல்களில் ஒருவர் என்ற எண்ணத்தை யாரோ விதித்துள்ளார்கள் போலும். நியாயமான ஊதிய உயர்வு கொடுப்பதை விட்டுவிட்டு தரமற்ற உணவை வழங்கி பொதுமக்களுக்கான சுகாதார பணியை மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களின் சுயமரியாதையை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் வரி பணத்தில் மக்கள் பணியை மேற்கொள்ளும் தூய்மை பணியாளர்களுக்கு தரமான உணவை கூட வழங்க முடியவில்லை என்றால் எதற்காக வெட்டி விளம்பரங்கள் உங்களுக்கு? தூய்மை பணியாளர்கள் யாரும் உணவுக்காக உங்களிடம் வந்து நிற்கவில்லை. தங்கள் பணிகளை நேர்மையாகவும் நியாயமாகவும் மேற்கொள்ளும் அவர்களை தொடர்ந்து அவமானப்படுத்தி கொண்டிருப்பதை ஏற்கனவே முடியாது. உடனடியாக தரக்குறைவான உணவை வழங்கும் ஒப்பந்ததாரர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உணவு வழங்கும் விளம்பர நாடகத்தை நிறுத்தி கொண்டு அவர்களுக்கான நியாயமான ஊதிய உயர்வை வழங்க வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். அதே போல கரூரில் உள்ள அந்த ஒரு கொலைவெறி தாக்குதல், அதை பற்றி ஒரு பதிவு நான் சொல்லிடுறேன். கரூர் மாவட்டம் குளித்தலையை அடுத்து கிருஷ்ணராயபுரம் பகுதியில் நடைபெறும் சட்டவிரோத கல்குவாரி கொள்ளையை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் 24/7 செய்தியாளர் திரு கதிரவன், ஒளிப்பதிவாளர் திரு செபஸ்டியன் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட கொலைவெறி தாக்குதல் கடும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனி ஆண்டி நடத்தும் சட்டவிரோத கனிம சுரண்டலை கேள்வி கேட்டதற்காக ஊடகவியலாளர்கள் கொலை செய்யும் நோக்கத்துடன் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த ரவுடிகள் முழுக்க திமுகவின் பாதுகாப்பிலேயே செயல்படுகிறார்கள் என்பது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும். திமுக அரசு யாருக்காக ஆட்சி நடத்துகிறது? கடத்தல்காரர்களுக்கும் ரவுடிகளுக்குமா? ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பான அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும். சட்டவிரோத கல்குவாரி கொள்ளைக்கு பின்னால் உள்ள அனைவரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதாவது பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்புனா மீடியா எல்லாரும் சேர்ந்து கத்துறது இல்லை, சரி ஓகே. அரசியல் தலைவருக்கு மேலே அதுவும் ஓகே.
மீடியா பர்சன்ஸ் மேலே இருக்க தாக்குதல் கூட எல்லா மீடியாவும் பயங்கரமாக ஒரு போராட்டம் பண்ணி இது ஒரு பெரிய ஹைலைட் கொண்டு வரலன்னு என்ன அர்த்தம் இது? அப்போ எந்த அளவுக்கு வந்து கரப்ட் ஆயிடுச்சாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கவே வருத்தமாக தான் இருக்குது. அடுத்து நான் திருமாவளவன் அவர்கள் பேசின வீடியோ ப்ளே பண்ணி ஒரு 50 செகண்ட்ஸ் வீடியோ, அதுக்கப்புறமா அண்ணாமலை அவர்கள் என்ன கண்டனம் தெரிவிச்சாங்கிறத சொல்கிறேன். எந்த அரசன் மீதும் மதிப்பு கிடையாது, எவனையும் நான் பெரிய சக்தியாக பார்ப்பது கிடையாது. அந்த மன்னர்கள் காலத்தில் தான் இந்த நாடு குட்டிச்சுவரானது, சமஸ்கிருதமயமானது, இந்துத்துவமயமானது. தமிழ் கோவிலின் கருவறைக்குள்ளே இருந்த தமிழ் தூக்கி வெளியே வீசப்பட்டதெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள், சோழ மன்னர்கள், சேர மன்னர்கள், பல்லவ மன்னர்கள் ஆண்ட காலத்தில் தான். வேள்வி நடத்தியவன், யாகம் நடத்தியவன், தமிழ் பெயர்களை மாற்றி வடமொழி பெயர்களை தங்கள் பெயருக்கு பின்னால் சூட்டிக் கொண்டவன். ராஜராஜன் என்பது தமிழ் பெயரா? ராஜேந்திரன் என்பது தமிழ் பெயரா? எல்லாம் வடமொழி பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள், வடமொழியிலே மயங்கி கிடந்தவர்கள், பார்ப்பனர்களின் வேள்வி யாகங்களில் மயங்கி கிடந்தவர்கள். அவர்கள் எப்பேற்பட்ட மன்னாதி மன்னர்களாக இருந்தாலும் அவர்கள் எம் தமிழ் அழிவதற்கும் எம் கலாச்சாரம் அழிவதற்கும் வழிவகுத்தவர்கள் என்பதை உணர்ந்தவன் நான். Having long blamed the BJP and Sangh Parivar for anything that happens in TN under this corrupt anti-Hindu DMK government, India Alliance MP Thirumavalavan has now travelled back over 10 centuries to slander the great Chola and Pandya kings, under whose enlightened rule the Tamil language flourished far beyond the geographical boundaries of present-day Tamil Nadu. Such remarks are deeply objectionable. This is an insult to the legacy and pride of Cholas and Pandyas, and Thirumavalavan's statement only exposes profound historical ignorance. If he chooses to question whether the name Rajaraja Chola and Rajendra was Tamil, one may well ask whether the names like Karunanidhi, Stalin, Udayanidhi, Dayanidhi, Kalanidhi and other in the Gopalapuram family are Tamil names. If any political coterie has contributed little to the genuine growth and global stature of the Tamil language, it is the DMK and its alliance partners. DMK and its alliance partners must understand that history of Tamil Nadu did not begin in 1949 when DMK was founded. Rather, many of the state's problems began from that point onward. இப்போது மகாராஷ்டிராவில் வந்து சத்ரபதி சிவாஜி வேண்டாம், பால் தாக்கரே அவர்கள் பற்றி கூட ஒரு மூச்சு கூட விட முடியல. அந்த அளவுக்கு வந்து இதாக இருக்கிறாங்க, ஒரு பற்றோடு இருக்கிறாங்க, இதோடு இருக்கிறாங்க. இங்கெல்லாம் தமிழ்நாட்டிலேயே தமிழ் அரசியல்வாதிகளே இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப வருத்தம் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட அண்ணாமலை டுடே. நீங்கள் உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். அந்த ஸ்பீச் எப்படி இருந்தது அதை பற்றின உங்கள் அபிப்பிராயம் சொல்லுங்கள். தமிழ் கேலண்டர் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் கீழே நான் கமெண்ட்டில் வந்து அதோடைய கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுக்குறேன். அதில் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.